நீங்கள் இன்னும் இந்த முட்டையை வச்சு ஆம்லெட் போட்டிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த முட்டையை வச்சு மசாலா முட்டை ஆம்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்குலாம் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவீங்க, அப்போ நான் பொறுப்பு கிடையாது. ஸோ வாங்க டக்குன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பவுலில் 4 முட்டையை உடச்சு போட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, பெப்பர் சேர்த்து கட் பண்ண ஒரு வெங்காயம், கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு தோசை தவை எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இதில் ரெடி பண்ணி வச்சு எக் மிக்சர் சேர்த்து சின்ன சின்ன ஆம்லேட்டாக வந்து ஓரளவுக்கு திக்னஸாக இருக்கிற மாதிரி வந்து சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க, அதில் கடுகு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்து நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்க. அதை அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிட்டு காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள், பெப்பர், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் போல வந்து மூடி போட்டு குக் பண்ணுங்க. இப்போ இது கூட ரெடி பண்ணி வச்சிருந்த ஆம்லெட் வந்து ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்க. இது 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு மேலே கொத்தமல்லி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியான மசாலா முட்டை ஆம்லெட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.